வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால இந்த வருஷம் வெளியான ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்துல பவன் கல்யாண் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் திருட்டு வேலை பண்றவரா இருப்பாரு. திருடுனதை அவர் வச்சுக்க மாட்டாரு, ஏழைங்களுக்கு எல்லாம் தருவாரு. அப்படிப்பட்டவரு ஒரு இடத்துல திருடுறதுக்காக போறாரு. போற வழியில நிறைய சவால்களை ஃபேஸ் பண்றாரு. அது என்ன மாதிரியான சவால், இவர் உண்மையிலேயே திருடனா இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக போறாரா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பகுதியில நிறைய பேர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு வைரம் கிடைச்சிருக்கு போல. அப்பா எனக்கு வைரம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கத்துறான். இதை பாக்குற மத்தவங்க இருக்காங்கல்ல, அவன் கையில இருக்க வைரத்தை நம்ம புடுங்கணும்ன்ற மாதிரி அந்த பையன் கூட சண்டை போடுறாங்க. அந்த பையன் தள்ளி விட்டு ஓடிட்டு இருக்கான். ஆனா நிறைய பேர் சேர்ந்த மாதிரி இந்த பையனை லாக் பண்றாங்க. இந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அவன் கையில இருக்க டைமண்டை புடுங்கிடுறாங்க. எங்களுக்கு தான் இந்த டைமண்ட் கிடைச்சதுன்ற மாதிரி இங்க இருக்க எட்டு கிட்ட தராங்க. இவங்களுக்கு மட்டும் நல்ல சாப்பாடு போடுங்கன்ற மாதிரி எட்டு சொல்றாரு. அதாவது எல்லாருமே டைமண்ட் தான் தேடிட்டு இருக்காங்க. யாருக்கு டைமண்ட் கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். இப்ப பையனுமே ஃபீல் பண்றான். சரி விடுன்ற மாதிரி அப்பாவும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. டைமண்டை எடுத்து தந்தான் பாத்தீங்களா, அவன் மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிடுறான். அப்பா இந்த இடத்துல இவ்வளவு கொடுமை பத்திட்டு இருக்காங்கல்ல, இதுல இருந்து யாருமே நம்மளை காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி பையன் கேட்கிறான். கவலைப்படாத, கண்டிப்பா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கை குழந்தைய நமக்கு காட்டுறாங்க. வெள்ளம் வந்ததுல இந்த கை குழந்தை பேரண்ட்ஸை விட்டு விலகி வந்துரும். இப்போ ஆத்துல அடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு வருது. ஒரு கழுகு இந்த குழந்தைய கொத்துற மாதிரிலாம் வருது. கரைக்கிட்ட இருக்கவங்களா இதை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. ஆனா கொத்த அந்த கழுகு இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன குழந்தை மேல பூவெல்லாம் போட்டுட்டு கிளம்பிடுது. இன்னும் இந்த குழந்தை மேல பூவெல்லாம் போட்டுட்டு போகுது. இந்த குழந்தை அதிசயமான குழந்தை போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க ராஜகுருன்றவர் தான் ஹெட்டா இருப்பாரு. அவர் சோழியை உருட்டி பாக்குறாரு. இந்த குழந்தையினால இந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. இந்த குழந்தையை இதுக்கப்புறம் நம்மளே வளர்க்கலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு பேரை வைக்கிறாரு. இங்கதான் டைட்டில் எல்லாம் போடுறாங்க. இப்ப அவுரங்கசீப் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தலைமை பொறுப்புக்கு வரணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு தடையே இவரோட தம்பியே இருக்காரு. இப்ப தம்பி படையே இவர் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. இப்ப தம்பியும் கொடூரமா இந்த இடத்துல இவர் காலி பண்ணிட்டாரு. இப்ப அப்பாக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காரு. பையன் என்ன கிஃப்ட் அனுப்பியிருக்கான்னு ஓபன் பண்றாரு. பார்த்தா தம்பியை சாவடிச்சு தலையை அனுப்பி வச்சிருக்கான். இதை பாக்குற அப்பா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பையன் கிட்ட கேக்குறாரு. இங்க யாருமே இந்துஸா இருக்க கூடாது, எல்லாருமே முஸ்லிம்ஸா தான் இருக்கணும், அதுக்கான வேலையை நான் பண்ணுவேன்ற மாதிரிலாம் அவுரங்கசீப் சொல்றாரு. இப்ப வேற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வெள்ளக்காரங்க டைமண்ட் எல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா இந்த ஊர்ல ஒரு திருடன் இருக்கான். டைமண்டை யாராவது வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா அந்த இடத்துக்கு வந்து தூக்கிடுவான். பாதுகாப்பா இருக்கிறதுக்காக கூட நிறைய ஆளுங்களை இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் கூட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. இவர் தான் அந்த திருடனா இருப்பாரு. இவரை பார்த்தோன்னு ஆளுங்க இருக்காங்கல்ல, இவர் அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறி ஹீரோ பயங்கரமா இவங்க கூட சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எப்படியோ டைமண்டை நம்ம காப்பாத்திட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, நைஸா அந்த டைமண்டை தூக்கிட்டு போயிருப்பாரு. வெள்ளக்காரங்களுக்கு அந்த டைமண்ட் வேணும்ல, எப்படியாவது வாங்கிட்டுவான்னு ஒரு ஏஜென்ட் கிட்ட காசெல்லாம் கொடுத்து விடுறாங்க. அவருமே ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அந்த டைமண்ட் கண்டிப்பா வேணும், உனக்கான காசை வாங்கிக்கோ, அந்த டைமண்டை திரும்பி தந்துரு அப்படின்ற மாதிரி டைமண்டை வாங்கிடுறாரு. இப்ப அது மூலியமா இவருக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் நல்ல விஷயத்துக்காக இவர் செலவு பண்றாரு. அப்பதான் வேற ஒருத்தர் இவரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இவரோட பாஸ் பேரு சின்னதுரை அப்படின்றது. அவர் உன்னை பார்த்து பேசணும், ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாரு, நீ சீக்கிரமா வந்து பாருன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்து மன்னர்களை நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லார்கிட்டயும் அவுரங்கசீப் பேசணும்ன்ற மாதிரி வர சொல்லியிருப்பாரு. என்ன இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாருன்ற மாதிரி இவங்க கோபமா இருந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவுரங்கசீப்போட அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராரு. அவுரங்கசீப்பால வர முடியல, அவர் தகவல் மட்டும் கொடுத்து விட்டுருக்காருன்னு சொல்லிட்டாரு. எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அவன் வரமாட்டானா அப்படின்ற மாதிரி இந்த மன்னர்கள் பயங்கரமா கோபப்படுறாங்க. இப்ப தகவலை சொல்றவரோட ஃபேஸை காட்டுறாங்க. இதுதான் அவுரங்கசீப்பா இருக்கும். ஆனா அவுரங்கசீப்பை இந்த மன்னர்கள்லாம் பார்த்திருக்க மாட்டாங்க. இவர் அசிஸ்டன்ட் போல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க எல்லாருமே முஸ்லீமா மாறணும், உங்க நாட்டு மக்களும் முஸ்லீமா மாறணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அவுரங்கசீப்புக்கு எவ்வளவு தெனாவிட்டு இருக்கும், அப்படிலாம் எங்களால பண்ண முடியாது, போய் அவுரங்கசீப்பு கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் தான் அந்த அவுரங்கசீப் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. முடியாதுன்னா சாவுங்க அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரையும் கொடூரமா சாவடிக்கிறாரு. இந்த மன்னர்களோட படை வெளியே தான் இருக்கும். பேசுறதுக்காக இவர் வெளியே வராரு. உங்களோட மன்னர்கள் இறந்து போயிட்டாங்க, உங்களையும் சாவடிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா முஸ்லீமா மாறிடுங்க, உங்களை உயிரோட வெட்டுறன்ற மாதிரி மிரட்டுறாரு. அவங்க எல்லாருமே இவங்களோட ஆளா மாறிடலான்ற மாதிரி முட்டி போட்டு இவரை வணங்குறாங்க. இப்ப இவருக்கு பெரிய படை கிடைச்சிருது இல்ல, இது மூலியமா எல்லா பகுதியும் கேப்சர் பண்ணும், எல்லாரையும் மதம் மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப சின்னதுரை அப்படின்ற ஒரு
ஜமீனை நமக்கு காட்டுறாங்க. இவர்கிட்ட நிறைய மக்கள் வேலை பார்க்கறாங்க. அந்த வேலைக்கு கூலியா கம்மி அரிசி தான் தராது. இவ்வளோண்டு அரிசி எப்படி பத்தும், எங்களுக்கு இன்னும் 2 மூட்டை சேர்த்து தாங்கன்ற மாதிரிலாம் மக்கள் கேட்கறாங்க. 2 மூட்டை என்ன, 4-5 மூட்டையை சேர்த்து தரேன், அதுக்கு பதிலா நீங்க பைல்வான் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், எல்லாருமே சண்டை போட்டு ஜெயிங்க, உங்களுக்கு நிறைய மூட்டை தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க இருக்க பைல்வான் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படி சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பஞ்சமின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. சண்டை நடக்க போது வான்ற மாதிரி தோழிங்க கூப்பிடுறாங்க. அந்த சண்டையெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி பஞ்சமி சொல்றாங்க. இப்ப அரிசி வேணும்ன்றதுக்காக இந்த ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, பைல்வானுங்க கூட சண்டைக்கு போறாங்க. அந்த பைல்வானுங்க போட்டு அடிக்கிறதுனால இவங்க பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் சின்னதுரையை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. என்ன ஏழைங்களை இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மூட்டையே வேணான்ற மாதிரி இந்த ரிங்க வெட்டி எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் சண்டைக்கு ரெடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்குன்னு ஒரு டீமை சேர்த்துக்கோன்ற மாதிரி சின்னதுரை சொல்லிட்டாரு. என்ன நம்பி வாங்கன்ற மாதிரி இவர் கூப்பிடுறாரு. ஆனா எல்லா மக்களும் அடி வாங்கினதுனால பயத்துல இருக்காங்க. எங்களால வர முடியாதுன்ற மாதிரி தலையை தொங்க போட்டுறாங்க. இத பாக்குற இவர் இருக்கார்ல, சரி நானே தனியாளா சண்டை போடுறேன், எத்தனை பைல்வான வேணா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால சின்னதுரை இருக்கார்ல, சீக்கிரமா அவனை கவனிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் வீரத்தையும் செக் பண்ணிடலான்றதுக்காக தான் இப்படி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக போறாங்க. பஞ்சமிக்கு இத பத்தி கிளி சொல்லுது. ஒரு வீரம் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி பஞ்சமி பாக்குறதுக்காக வேகமா வெளியே வராங்க. இந்த சின்னதுரையும் ஆர்வமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பைல்வானுங்க மொத்தமா அட்டாக் பண்றதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ எல்லாரையும் பூந்து விளாசிட்டு இருக்காரு. என்ன இந்த மாதிரி சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மக்களை சின்னதுரையை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே தலையை தொங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்பதான் இவர் சண்டை போடுறத கொஞ்சம் நிமிந்து பாக்குறாங்க. இதெல்லாம் பஞ்சமியும் லாங்ல இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்ப ஜெயிச்ச ஹீரோக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சின்னதுரை கேட்கிறாரு. இவங்க எல்லாருக்குமே அரிசி தாங்க, இதை தாண்டி உங்களோட ஃபேஸை இவங்க எல்லாருமே பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா ஆட்சி செய்யறவனுக்கு தலை இருக்கு, அதுல ஒரு மூஞ்சு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே கொஞ்சம் தைரியமா நிமிந்து பாக்குறாங்க. இவ்வளவு நாள் பயந்தவங்க நிமிந்து பாக்குறாங்கல்ல, சின்னதுரைக்கு இதை பார்க்கும்போது கோவம் வருது. இதெல்லாம் பார்த்து பஞ்சமி இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. சின்னதுரையோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இவர் தங்குறதுக்காக ஒரு ரூமை காமிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் பஞ்சமி யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சமியை பத்தி நீ பேசுறது தெரிஞ்சது, சின்னதுரை என்ன பண்ணுவார்னே தெரியாது, ஒழுங்கா இருந்துக்கோன்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப பஞ்சமி அவங்க இடத்துல இருக்கும் போது இவருமே அந்த இடத்துக்கு வந்து பஞ்சமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கெல்லாம் எதுக்காக வந்தீங்க, போங்க, பிரச்சனை ஆயிட போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப சின்னதுரை வேற இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. நீங்க பதில் சொன்னாதான் போவேன்ற மாதிரி ஹீரோ அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே போங்க போங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல சின்னதுரை இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ அந்த சமயம்னு பார்த்து கரெக்டா இங்க இருந்து போயிடுறாரு போல. இப்ப வந்த சின்னதுரை இருக்கார்ல, எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி உங்க கழுத்தை பிடிக்கிறாரு. இந்த பஞ்சமியை பொறுத்த வரைக்கும் விலை மதுவா இருந்திருப்பாங்க. இந்த சின்னதுரை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா இவங்க ஒன்னா இருக்கிறதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. சீக்கிரமா ஒத்துழைக்கிற, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி பேசிட்டு போறாரு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ஹீரோ கேட்டிருப்பாரு. நீங்க பொண்ணுன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் எனக்கு விஷயம் புரியுது, என் முடிவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, நான் இன்னமும் உன்னை நேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நேசிக்கிறீங்கன்னா என்னை இங்க இருந்து கூட்டு போங்க, என்னால இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்பதான் சின்னதுரை இருக்காருல, ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எந்த வேலைக்காக வர சொல்லியிருக்காருன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த சின்னதுரை வேற ஒரு குரூப்புக்கு 12 டைமண்டை தர போறாரு. அந்த டைமண்டை இவரே வச்சுக்கணும்ன்ற மாதிரி ஆசை இருக்கு. தர மாதிரி தந்துட்டு அவங்க கிட்ட இருந்து தூக்கணும், அந்த வேலையை தான் நீ பண்ணணும். அப்படி பண்ணனா ஒரு டைமண்டை உனக்கு தந்துடுறோம், அதை வச்சு நீ என்னனாலும் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு டைமண்ட் பத்தாது, எனக்கு கூலியா 2 டைமண்ட் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. பரவாயில்ல, சரி 2 டைமண்ட் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சூதாட்டம் நடத்துற ஒருத்தரை காட்டுறாங்க. இவர்கிட்ட நிறைய பேர் காசை வச்சு பெட்டிங்லாம் கட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் வராரு. அவர் மட்டும் பெட்டிங்ல மொத்த காசையும் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சவர் காசெல்லாம் வாங்கிட்டு போலான்னு பாக்குறாரு. ஆனா மக்களுக்கு டவுட் வருது, நீங்க 2 பேருமே கூட்டு களவாணியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது கூட்டு களவாணியா, இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சம்பந்தம் இல்ல போலன்ற மாதிரி மக்கள் கிளம்பிடுறாங்க. ஆனா உண்மையிலே இவங்க 2 பேருமே கூட்டாளிங்க தான். இவங்களுக்கு ஹீரோ கிட்ட இருந்து தகவல் கிடைக்குது, என்ன பாக்குறதுக்கு ஒரு இடத்துக்கு வாங்கன்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. இப்ப ஜெயில இருக்க ஒரு பெரியவரை காட்டுறாங்க. இந்த பெரியவரை வெளியெடுக்கிறதுக்கான வேலையை ஹீரோ பண்ணிருப்பாரு. என்ன பாக்குறதுக்கு வாங்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி வச்சிருக்காரு. அதே மாதிரி சண்டை போடுற ஒரு பைல்வானை நமக்கு காட்டுறாங்க. அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ கிட்ட இருந்து தகவல் வருது. உடனே என்ன பார்க்க வான்ற மாதிரி தான் தகவல் வந்திருக்கு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. டைமண்டை தூக்குற வேலை இருக்குல்ல, அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவங்களெல்லாம் வர வச்சிருக்காரு. அதே மாதிரி அங்கிருந்து ஒரு பொன்னியம் தூக்கணும்ன்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு.
சரி அவர்கிட்ட டைமண்ட தந்துட்டா போதும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. டைமண்ட தூக்க போறோம், அவர்கிட்ட தரப்போறது இல்ல, 12 டைமண்டுமே எனக்கு வேணும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ரைட் அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் இந்த பிளானுக்கு ஏத்துக்கிறாங்க. இந்த சின்னதுரை கிட்ட டைமண்ட் வாங்குறதுக்காக ஆளுங்களாம் வந்துடுறாங்க. இவர் தர மாதிரி தந்துட்டு எப்படியாவது ஹீரோ வச்சு தூக்கிடலான்னு கணக்கு பண்றாரு. இத பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டாரு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் தூக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டாரு. இப்ப நடனம் ஆடுறதுக்காக இந்த இடத்துக்கு நிறைய பொண்ணுங்களை வர வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவா அவங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் டீலிங் பண்ற நபருக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது இந்த இடத்துக்கு அந்த திருடன் வர போறான், டைமண்ட் எல்லாம் தூக்க போறான்ற மாதிரி தான் தகவல் கிடைக்குது. அதனால இவர் இந்த இடத்துல பாதுகாப்பை ரொம்ப அதிகமாக்கிறாரு. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. நம்ம போற வழியிலேயே டீலிங்க வச்சுக்கலாம்ன்ற மாதிரி அவருமே கூட்டு போறாரு. இப்ப எப்படி ஹீரோ டைமண்ட தூக்குவாருன்ற மாதிரி சின்னதுரை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோவோட ஆளுங்க அங்க போய் தூக்குறதுலாம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கஷ்டம் தான், அதனால நீங்க வர வேணாம், நானே இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ மட்டும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ரெண்டு பேருமே தேர்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. அந்த டீம் கூட தனியாலா சண்டை போட்டுட்டு இருக்காரு. எல்லாருமே ஹீரோவை பிடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாங்க. அவங்களெல்லாம் மீறி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருந்து டைமண்ட தூக்கிடுறாரு. அப்படி தூக்குனவர் என்ன பண்றாருன்னா, சின்னதுரையோட தேர் வந்துட்டு இருக்குல்ல, அந்த தேருக்குள்ள சட்டுன்னு ஏறிடுறாரு. எதுக்காக இந்த தேருக்குள்ள ஏறின, ஒன்னையே என்னைய சேர்த்து வச்சு பார்த்துட்டா பிரச்சனை, நீ முதல்ல கீழே இறங்குன்ற மாதிரிலாம் சின்னதுரை சொல்றாரு. நம்ம ரெண்டு பேரை சேர்த்து வச்சு பார்த்தா பிரச்சனை தான், ஆனா நீங்க இறங்குங்க அப்படின்ற மாதிரி எட்டி மிதிக்கிறாரு. இப்ப அந்த சின்னதுரை கதவெல்லாம் உடச்சிட்டு வெளியே போய் விழுறாரு. நம்மளை ஏமாத்தி அந்த 12 டைமண்ட தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சின்னதுரைக்கு புரியுது. அவன் அந்த வண்டியில தான் போயிட்டு இருக்கான், புடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, வண்டியை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ ஒரு குதிரையை வர வச்சு அந்த குதிரையில இவங்களை கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்ப குதிரையில ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துடுறாரு. இதுக்கு மேல நீ இங்க இருந்து கிளம்பிரு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. பஞ்சமியோ சரின்ற மாதிரி டைமண்ட வாங்கிடுறாங்க. வாங்கினவங்க அந்த டைமண்ட வச்சு இவரோட மூஞ்சில ஒரு அடி அடிக்கிறாங்க. இவர் பொத்துன்னு உருண்டி கீழே விழுந்துடுறாரு. அப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு வந்து இவரை லாக் பண்ணிடுறாங்க. பஞ்சமி ஏமாத்திட்டு டைமண்ட் எடுத்துட்டு போயிடுறாங்க. அவுரங்கசீபோட அப்பாவா ஷாஜகான் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரோட ஆளுங்க கிட்ட தான் ஹீரோ மாட்டிருக்காரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, ஷாஜகானை பார்க்க வைக்கிறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. அந்த ஷாஜகானை பொறுத்த வரைக்கும் பெட்டு மாதிரி ஒரு புலியை வளர்ப்பாரு. அவரால் மட்டும் தான் அந்த புலியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த புலியை வச்சு ஹீரோக்கு கொஞ்சம் பயம்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சேன்னு தெரியுமான்ற மாதிரி ஷாஜகான் கேட்கிறாரு. தெரியும், என்னால உங்களுக்கு ஏதோ வேலை ஆகணும் போல, அதனால தான் சிறையில அடைக்காம இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்கன்னு ஹீரோ சொல்றாரு. சரியா சொல்ற, எனக்காக நீ ஒரு டைமண்ட தூக்கணும், என் பையன்கிட்ட இருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது அவுரங்கசீப் ரொம்ப மோசமா செயல்பட்டு இருக்காருல, இவர்கிட்ட இருந்து டைமண்டையும் புடுங்கி வச்சிருக்காரு போல, அந்த டைமண்ட தான் எனக்காக நீ மீட்டு தரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. உன் கூட என்னோட ஆளுங்க 3 பேர் வருவாங்க, நீ ஏதாவது சொதப்பனன்னு தெரிஞ்சதுன்னா உன் கதையை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி ஷாஜகான் சொல்றாரு. என் கதையை இவங்க முடிப்பாங்களா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதனால ஷாஜகான் இருக்காருல, அவனை பயம்புத்துன்ற மாதிரி புலிக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த புலி பயம்புத்துற மாதிரி வருது. ஆனா ஹீரோ இப்ப அந்த புலியை பயம்புத்துற மாதிரி ஏதோ பண்றாரு. அந்த புலி அமைதியா இருது. என்ன நம்ம புலியே இவன் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்ற மாதிரி ஷாஜகான் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவன் வில்லங்கமான ஆளுன்றதை புரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்கு வேலையை முடிக்கணும் அவ்வளவுதானே, நான் முடிச்சு தரேன்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ கூட 3 பேர் வரப்போறாங்கல்ல, அதுல எட்டா ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு குல்ஃபம் கான் அப்படின்றது. அவர் இன்னும் சில ஆளுங்களை நம்ம கூட சேர்த்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, எனக்கு என்னோட டீம் தான் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஹீரோட டீமை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஷாஜகான் ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இந்த இடத்துக்கு தூக்குல போட்டிருப்பாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. உனக்கு எதுவுமே ஆவலையான்ற மாதிரி கேட்கறாங்க. எதுவும் ஆவல, இப்ப வேற ஒரு வேலைக்காக போக போறோம், நீங்களும் வர போறீங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 3 பேரை பார்த்து குல்ஃபம் கான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்கள வச்செல்லாம் அவுரங்கசீப் இடத்துக்குள்ள நம்ம நுழைய முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. பாக்குறத வச்சு எடை போடாதீங்க, இவங்க ரொம்பவே டேலண்டான ஆளு, கண்டிப்பா இவங்க எனக்கு தேவைன்னு சொல்றாரு. குல்ஃபம் கானும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி டிராவல் ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு பகுதி வழியா குல்ஃபம் கான் கூட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் இந்த பகுதியை நல்லா அப்சர்வ் பண்றாரு. போற வழியில ஏதோ பிரச்சனை வரும்னு தோணுது, நம்ம வேற பக்கமா போலான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா குல்ஃபம் கான் ஏத்துக்க மாட்டாரு. இந்த வழிதான் ஷார்ட், இந்த வழியா தான் நம்ம கண்டிப்பா போகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி மேற்கொண்டு இவங்க அந்த வழியா போயிட்டு இருக்காங்க. அப்ப பாறை இருக்கு பாத்தீங்களா, மேல இருந்து உருண்டு வருது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. குல்ஃபம் கான் முன்னாடி போனதுனால மாட்டிக்கிறாரு. எப்படியாவது அவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ வேகமா பக்கத்துல வராரு. குல்ஃபம் கான விழறதுக்கு முன்னாடி காப்பாத்திடுறாரு. இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வரோன்றதுக்காக தான் சுத்தி போலான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கல, இப்பயாவது நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம குல்ஃபம் கானும் ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க.
ஆனா இவன் எப்படி நடக்க போறத முன்கூட்டியே கரெக்டா கண்டுபிடிச்சான், இவன் வித்தக்காரன் தான் அப்படின்ற மாதிரி குல்ஃபம் கான் யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஜாலியா பாட்டு பாடி எல்லாரும் கூடயும் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. குல்ஃபம் கான் கோவமா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. காலையில சீக்கிரமா போனோம், எல்லாருமே படுங்க, நான் பாதுகாக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே படுக்கிறதுக்காக போயிடுறாங்க. இவருமே முழிச்சிருந்து பாதுகாத்துட்டு இருக்காரு. திடீர்னு இந்த குல்ஃபம் கானே அசந்து தூங்கிடுறாரு. கண் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவை காணோம். ஹீரோ எங்க போனான்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. அப்ப பார்த்து நிறைய ஓநாய்கள் இருக்குல்ல, இந்த இடத்தை நோக்கி வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு. இவருமே பயத்துல மத்தவங்களை எழுப்பலாம் நினைக்கிறாரு. சத்தம் போடாத, அமைதியா இருன்ற மாதிரி ஹீரோ கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப கையை வச்சு எல்லாரையும் எழுப்பி விடுறாங்க. எல்லாருமே ஓநாயெல்லாம் வரத பார்த்தோன்னா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஷூட் பண்ணலான்ற மாதிரி ஆயுதத்தெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆயுதம்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஓநாய்கள்லாம் பக்கத்துல வருது இல்ல, ஹீரோவும் கண்ணு மூலியமா அதுகிட்ட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கண்ணியே பார்த்துட்டு இருக்க அந்த ஓநாய்கள் இருக்கு பாத்தீங்களா, ஊளை விட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிருது. என்னப்பா பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. அந்த ஓநாய் கிட்ட எங்களால உனக்கு ஆபத்து வராதுன்றத புரிய வச்சேன், ஓநாய்கள் கிளம்பி போயிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் ஹீரோக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி இந்த குல்ஃபம் கான் யோசிக்கிறாரு. குல்ஃபம் கான் கூட 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்டயும் இவங்க கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, இவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பஞ்சமி கிட்ட டைமண்ட் எல்லாம் ஒரு துணியில வச்சு தான் தந்திருப்பாரு. அந்த துணி ஒரு இடத்துல இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த துணியை ஒரு பொண்ணு தானே கொண்டு வந்தா, அந்த பொண்ணை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஏரியாவுக்கு தான் போயிருக்கா, அங்க முழுக்க திருடங்க தான் இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துற போது நீ போய் காப்பாத்துன்ற மாதிரி ஒரு பாட்டி சொல்றாங்க. அவளே ஒரு திருடி தான், அவளுக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி பஞ்சமியை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல அந்த டைமண்ட் எல்லாம் விக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப ஹீரோ நடந்து வரதா அவங்க பாக்குறாங்க. சட்டுன்னு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போதுதான் டைமண்டை ஹீரோ ஏற்கனவே தூக்கிட்டாருன்னு தெரியுது. டைமண்ட் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. என் கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், எதுக்காக என்ன ஏமாத்தின அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா இவங்க விபச்சாரம் எல்லாம் நடக்கிற இடத்தை சேர்ந்தவங்கல்ல, அங்க இவங்கள மாதிரியே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தான் இவங்க டைமண்ட் எடுத்திருப்பாங்க. நிறைய டைமண்டை வித்து நிறைய பொண்ணுங்களை காப்பாத்தி இருப்பாங்க. இன்னும் சில பொண்ணுங்களை காப்பாத்தணும், நான் அதுக்காக தான் உங்க கிட்ட பழகுற மாதிரி நடிச்சேன், நான் உங்களை உண்மையா லவ் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ லவ் பண்ணியோ பண்ணலையோ என் கூட இதுக்கப்புறம் நீ டிராவல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்போ ஒரு முஸ்லீம் கிராம வழியா இவங்க கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பையனுமே தண்ணி கிடைக்குமான்ற மாதிரி கேட்கறான். இந்த குடிச்சிட்டு தான்ற மாதிரி ஹீரோ தராரு. அந்த தண்ணி கேனை வாங்கிட்டு அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். எங்க ஓடுறான்ற மாதிரி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணியை பாக்குற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த கிராமமே பஞ்சத்துல இருக்காங்க போல, தண்ணியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போல. எல்லாருமே தண்ணியை போட்டி போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப தண்ணி கேனை கீழே விழுந்துருது. இவருமே தண்ணி கேனெல்லாம் எடுத்து திரும்பி இந்த பசங்களுக்கு தந்துட்டு இருக்காரு. பஞ்சத்தினால நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இதனால ஹீரோ இருக்கார்ல, நம்ம கிட்ட இருக்க பொருள்லாம் இவங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறாரு. இவங்க கிட்ட சாப்பிடுற மாதிரி நிறைய பொருள் இருக்கும், அதெல்லாம் இங்க இருக்க பசங்க கிட்ட தந்துட்டு இருக்காரு. எல்லாருமே சந்தோஷமா இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு பேருக்கு இவர் சாப்பாடு தந்திருக்காருல, அதனால இந்த லேடி ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. இவர் இந்துன்றது இந்த லேடிக்கு தெரியுது. நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும், அதுக்காக நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நன்றின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு இவர் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துல நிறைய பேர் சேர்ந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்கான பூஜைன்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. மழை பெய்யாம இந்த இடத்துல பஞ்சமா போயிட்டு இருக்குல்ல, அந்த பஞ்சத்தை தீக்கிறதுக்காக தான் மழை பெய்ய வைக்கிறதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பூஜை நடக்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த பூஜையை பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்துசி இந்த பகுதியில பூஜை பண்றாங்கன்றது அந்த முஸ்லீம் குரூப்புக்கு தெரிஞ்சிருது. அதாவது அவுரங்கசீப்போட ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருது. அவங்க இதை தடுக்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காங்க. எதிர இருந்து ஹீரோவும் இந்த விஷயத்தை பாக்குறாரு. இதை தடுக்க விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப என்ன பண்ண போறன்ற மாதிரி ஹீரோவோட ஆளுங்க கேக்குறாங்க. ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா இருக்கு போல. அம்போட விளிம்புல நெருப்பை தொட்டுக்கிறாரு. இந்த அம்பை குறிப்பாத்து விடணும்ன்ற மாதிரி விடுறாரு. அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்க புல்லுல தான் இந்த நெருப்பு படுது. அந்த இடமே பத்திட்டு எரியுது. அதை தாண்டி அவங்களால வரவே முடியல. ஆனா அங்க இருக்க எட்டு இருக்கார்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த நெருப்புனாலேயே உள்ள பூஜை பண்றவங்களும் செத்து போயிடுவாங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அந்த நெருப்பு நாலா பக்கமும் எரியுது. அது ஹீரோவோட டீம் இருக்கிற இடத்தை நோக்கியும் வருது. அவங்கள காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ண, இப்ப அவங்களும் நெருப்புல மாட்டி சாக போறாங்க, நம்மளும் சாக போறோம்ன்ற மாதிரி குல்ஃபம் கான் சொல்றாரு. அப்பதான் இவர் மேல ஒரு நீர் துளி படுது. இப்ப இந்த இடத்துல மழை பெய்யுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மழை பெய்ய போதுன்னு தெரிஞ்சுதான் இவர் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப அந்த மழை பெஞ்சதுனால சுத்தி எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிருது. அதே மாதிரி ஹீரோ ஹெல்ப் பண்ணதை அவங்களுமே பார்த்திருப்பாங்க. இப்ப பக்கத்துல வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த உதவிக்காக நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த ஐயர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருல, இதெல்லாம் குல்ஃபாம் கான் கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. இப்ப எல்லாருமே கிளம்பலாம் நினைக்கிறாங்க. அப்ப குல்ஃபாம் கான் இருக்காருல, உண்மையில நீ யாரு, கண்டிப்பா நீ திருடன் இல்லன்றது தெரியுது, அதே மாதிரி உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது, உண்மையிலேயே நீ வந்ததுக்கான காரணத்தை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவை எங்களுக்கு 5 வருஷமா தெரியும், ஹீரோ ஒரு திருடன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி சின்னதுரை கிட்ட கூட்டு போனார்ல, அதை பத்தி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி சின்னதுரை கிட்ட இருந்து டைமண்டை தூக்கணும்ன்றதுக்காக இவங்க ஹீரோவை ஏமாத்திட்டு கிளம்புனாங்கல்ல, அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஹீரோவை ஏமாத்தினதா நினைக்கிறீங்க, ஆனா ஹீரோ வேணும்ட்டே தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், வேணும்ட்டே தான் ஷாஜகான் கிட்ட மாட்டிருக்கான், இதெல்லாம் எதுக்காக பண்ண சொல்லுன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஷாஜகான் ஆளுங்களுக்கு திருடன் வரப்போறான்ற மாதிரி தகவல் கிடைச்சது இல்ல, அந்த தகவலை கொடுத்ததே இவரா தான் இருப்பாரு. ஷாஜகான் கிட்ட நம்ம மாட்டணும், ஷாஜகான் அவுரங்கசீப் கிட்ட அனுப்பணும்ன்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருப்பாரு. இதெல்லாம் எதுக்காக பண்ணாருன்றது இங்கதான் ரிவீல் ஆகுது. இவரை பொறுத்த வரைக்கும் இந்துஸ்லாம் இருக்கிற பகுதியில தான் இருந்திருப்பாரு. இப்ப அம்மன் சிலையை வச்சு எல்லாருமே வேண்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவுரங்கசீப் ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்துஸ் எல்லாரையும் முஸ்லீமா மாத்துறது தானே இவங்களோட வேலை, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஒழுங்கு மரியாதையா எல்லாருமே முஸ்லீம்ஸா மாறிடுங்க, இல்லனா உங்களை சாவடிக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. அவுரங்கசீப்போட ஒரு ஆளு தான் இங்க மிரட்டிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துல என்ட்ரியை கொடுக்குறாரு. வந்த ஹீரோ இருக்காருல, இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. அதுல எட்டு ரொம்ப பயந்துடுறாரு. என்ன விட்டு அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிட்டே இங்க இருந்து ஓடிடுறாரு. இப்ப அவுரங்கசீப் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ சண்டை போட்டார்ல, அதை பத்தி எல்லாம் அவுரங்கசீப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு நிறைய துறையில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதுக்கு காரணம் என்னன்றது இப்பதான் அவுரங்கசீப்புக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆக்சுவலா ஹீரோ ஒரு கோயில் இருக்க பகுதிக்கு வந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நமக்கு ஸ்டார்டிங் ராஜகுருன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை மாதிரி நிறைய டேலண்ட் இருக்கவங்க இருப்பாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ எதிர்காலத்துல நிறைய விஷயங்களை மாற்ற போறாருன்றதுக்காக தான் அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்திருப்பாங்க. அவங்க தான் ட்ரைனிங் கொடுக்கறதா, அவங்கள மாதிரி ஆளுங்களை காலி பண்ணாதான் புதுசா யாருமே ஹீரோ மாதிரி உருவாக மாட்டாங்க, அவங்கள காலி பண்ணுங்கன்ற மாதிரி அவுரங்கசீப் சொல்றாரு. அதனால அவுரங்கசீப் ஆளுங்க அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க இருக்காங்கல்ல, லேடிஸுங்களை மட்டும் ஒரு இடத்துல மறைய வச்சிடுறாங்க. நம்ம சண்டை போடலான்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா அவுரங்கசீப் ஆளுங்க நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அதனால இங்க இருக்க முக்கியமான சில ஆளுங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. அதாவது ராஜகுரு மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க. இப்ப அவுரங்கசீப் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீங்க மதம் மாறிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உயிரே போனாலும் அது மட்டும் நாங்க பண்ண மாட்டோம், எங்களை வேணா நீ பிடிச்சிருக்கலாம், ஆனா அரியற வீரமல்லுவோ உன்னால எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பா எங்களை காப்பாத்துவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவன் மேல அவ்வளவு நம்பிக்கையா, அவன் கண் முன்னாடியே உங்க எல்லாரையும் சாவடிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க எல்லாருமே சிறையில இருங்கன்ற மாதிரி சிறையில அடைச்சு வச்சிடுறாரு. எல்லாருமே அரியற வீரமல்லுவை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, அது ஹீரோ தான்றது இப்ப இவங்களுக்கு தெரிய வருது. சோ ஹீரோ அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க டைமண்ட் எடுக்கிறதுக்காக தானே போறாங்க, ரெண்டு விஷயத்தையும் பண்றது ரொம்ப கஷ்டம், உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க சொல்றாங்க. நீங்க சொல்றது உண்மைதான், உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நான் மட்டுமே இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன், நீங்க வர தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸா சிலர் மாறினாங்கல்ல, அவங்க இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, நாங்களும் அவங்க கூட வரோம், செத்தா கூட பரவாயில்லன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் ஷாஜகான் ஆளுங்களா 3 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுமே கூட வரதா சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்தே இந்த விஷயத்தை பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 2 டீமா பிரிஞ்சுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. நீ வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட இவர் சொல்லிடுறாரு. அதே சமயம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, உங்களை நான் பிடிக்கலன்னு சொன்னேன்ல, ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், நீங்க சீக்கிரமா திரும்பி வாங்க, உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அடுத்ததா ஒரு பகுதிக்கு போக போறாங்க. அந்த பகுதியிலே இவங்களோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாது, நீ அரியற வீரமல்லுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன நடந்தாலும் அமைதியா இரு, எப்படியாவது இந்த பகுதியை தாண்டிடலாம், அப்பதான் அவுரங்கசீப் இருக்கிற பகுதிக்கு நம்ம போக முடியும்ன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஹீரோவை கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாரு. இப்ப இந்த பகுதியில நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது இந்து பகுதியா தான் இருக்கும், இந்து சிலைகள்லாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்றாங்க, எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு கோவம் வருது. ஆனா ஐடென்டிட்டி தெரிஞ்சிடக்கூடாது, எப்படியாவது அவுரங்கசீப் பகுதிக்கு போனோன்றதுக்காக அமைதியா வந்துட்டு இருக்காரு. செக்கிங்ன்ற ப்ராசஸ்ல ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஓலைச்சுவடிலாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டு மொத்தமா எரிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குறவரால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பொண்ணு சின்ன லிங்கத்தை மட்டும் வச்சிருக்கா, இதை மட்டும் நான் கூடியே வச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் கேட்கிறா. அப்படிலாம் வச்சுக்க கூடாதுன்ற மாதிரி ஆளுங்க புடுங்கிடுறாங்க. அதையும் நெருப்புல போட்டு எரிக்கலாம் நினைக்கிறாங்க. அதே மாதிரி இந்து லேடிஸ் எல்லாருக்குமே புர்காவெல்லாம் தந்து புர்காவை தான் நீங்க போடணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வரைக்கும் ஹீரோ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு, இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, அங்க இருக்க ஒருத்தனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை மத்த எல்லாருமே பாத்துடுறாங்க. யார் இவன் சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் தனியாளா இந்த இடத்துல சண்டை போடுறாரு.
ஹீரோ அவசரப்பட்டுட்டானே அப்படின்ற மாதிரி கூட இருக்க ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ தனியாலாம் எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இவங்க எல்லாரையும் எதிர்த்து ஒருத்தர் சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி மக்களும் சந்தோஷமா இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவர் இருக்கார்ல, இங்க இருக்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. இப்ப ஒருத்த மட்டும் தகவலை பாஸ் பண்றதுக்காக குதிரை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இவர் சண்டை போட்டதெல்லாம் ஒரு பொண்ணு பார்த்தாங்கல்ல, உங்க பேர் என்னன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறாங்க. இவருமே அரியர வீரமல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எதுக்கு கேக்குறன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல உங்க பேரை சொல்லி பூஜை பண்றதுக்காக தான் கேக்குறன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. நீங்க போற காரியம் நல்லபடியா நடக்கும், போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றா. இவருமே இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க மக்கள் இருக்காங்கல்ல, மேலதாளத்தெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை வாழ்த்தி இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவரோட ஆளுங்க கூட சேர்ந்த மாதிரி இவர் இங்க இருந்து கிளம்புறாரு. இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை முடிச்சிடுறாங்க. செகண்ட் பார்ட் பிளான் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல. ஆனா வரது டவுட் தான், ஏன்னா இந்த படமே ஃபிளாப் ஆயிருச்சு. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.